லட்சுமி, எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது? இங்க உட்காந்து ஏண்டி அழுதுட்டு இருக்கா? என்ன விஷயம்டி? ஆமாங்க, போங்க. உங்க மருமக என்னை திட்டி போட்டா. அது தேடி இருந்துட்டு போட்டோம். நீ என்ன பண்ண நம்ம மருமவுல? யோ, நான் மருமவ திட்டி போட்டா நீங்க வந்து உட்காந்தா அது சரி இருந்துட்டு போட்டுங்கிற. என்ன உனக்கு என்ன கொழுப்பாயா? அப்படி இல்லடி, கோச்சுக்காதடி. மாமியாருக்கு மருமகளுக்கும் 1000 இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். அதுக்காக வெளியே வந்து இப்படிதான் அழுகுறதா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி? அவ பியூட்டி பார்லர் போயிருப்பா போல இருக்கு. அதுக்கேண்டி இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்க அப்படின்னு நான் கேட்டேனா, அதுக்காக தாங்க நீ திட்டுறா. அதுதாங்க எனக்கு கோவமாயிடுச்சுன்னு தனியாக வந்துட்டு எனக்கு என்னால் முடியவே இல்லைங்க. நீங்கள் தான் கேட்கணும் என் விஷயமா. சரிடி, இது நான் வந்து கேட்குறேன். முதல் அழுகே நிப்பாட்டு. சின்ன பிள்ளைத்தனமா எதுக்கிட்ட ஆள் அழுதுகிட்டே இருந்துட்டு. சரிங்க, இப்போ நான் அழுகே நிப்பாட்டிட்டேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஆனால் ஒன்று, நான் வீட்டுக்கு போனேன்னா உங்கள் மருமகள்கிட்ட எல்லாத்தையும் நீ கேட்கணும். ஆமாம், சொல்லிவிட்டேன். சரி லட்சுமி, வா வீட்டுக்கு போய் எல்லாமே கேட்கலாம். வா, இங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. வா, நம்ம முதல் கிளம்பலாம். ஆஹா, இன்னைக்கு நம்ம திட்டின திட்டில் அத்தை கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கே. போச்சு, வீட்டுக்கு வந்தோன்னே இருக்கு எனக்கு ஆப்பு. அத்தை வரட்டும், அத்தைக்கிட்ட சமாதானமாக பேசி போவோம். அத்தையும் பாவம்ல, நம்மளும் இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. கல்யாணி, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை மாமா கிட்ட எல்லா விஷயம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் மாமா நம்மளை விசாரிக்க வந்திருக்காரு. சொல்லுங்க மாமா. சாப்பாடு ரெடி பண்ணி விட்டேன், சாப்பிட்றீங்களா மாமா? ஏம்மா, என்னாச்சுமா உங்க அத்தைக்கு? வெளியே போனேன், அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா சொன்னா? என்னாச்சுமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்தேன் மாமா. அதுக்கு தான் அத்தை என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நானும் திட்டி விட்டேனா, அதான் அத்தை கோச்சிட்டு போயிட்டாங்க மாமா. ஏம்மா கல்யாணி, அதுக்காக இப்படியா பேசுவா உங்க அத்தையா? உங்க அம்மா கிட்ட இப்படிதான் பழகுவியா? எல்லாத்தையும் பார்த்து பேசுமா. நீ 2 பிள்ளையை பெற்றவமா, அதனால பின்னாடி நீயும் மாமியார் ஆகலாம். உன்னை பார்த்தானே உன் பிள்ளையும் பழகுங்க. நீ நல்ல விதமா இருந்தா உன் பிள்ளை நல்ல விதமா வளருங்கம்மா. நான் பண்ணது தப்பு தான் மாமா. அத்தையை கூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? அத்தைக்கிட்ட நான் சாரி கேட்கணும் மாமா. அத்தை இங்க பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காமா. அவளை கூப்பிடுற, வர சொல்றேன். லட்சுமி, லட்சுமி, இங்க வா முத. லட்சுமி, நான் கல்யாணத்தை பேசியிருக்கேன். நீயும் சமாதானமா போ. ஆமாம் போங்க. நான் என்னத்த சொல்கிறது, இந்த புருவத்தில் உள்ள முடி எடுக்கிறதுக்கு 50 ரூபா செலவு பண்ணி போகிறா. அதுவும் பிள்ளைங்களோட கேங்காக போகிறா. இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறது? 50 ரூபாயா? ஒரு 10 ரூபா செலவு பண்ணால் ஆகாதாக்கும். மார்க்கெட்டுக்கு ஜாமான் ரேட்டே ஏறிச்சுக்கு. இப்போ இதுவும் ஏறாதாடி. இதுக்கெல்லாம் ஏண்டி ஒரு குறையா காமிச்சிட்டு இருக்கா நீ? ஆமாம் போங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் பாசமாக உங்கள் சைடு தான் பேசுவீங்க. எனக்கெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? சரி விடுடி. இப்போ வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைடு மூஞ்சியை தூக்கி வச்சு நல்லாவா இருக்கு? பேசிக்கோங்க 2 பேரும். அத்தை சாரி தான், என்னை மன்னிச்சிடுங்க. நானும் இப்படி பேசியிருக்க கூடாது. பெரியவங்க நானும் பொறுமையாக விட்டு கொடுத்துருக்கணும். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. அப்புறம் என்னடி உன் மருமகளே மன்னிப்பு கேட்டா? வேற என்ன வேணும் உனக்கு? ஆமாம் போங்க. புள்ள அதை மன்னிப்புக்கு தான் இங்கே நின்றுட்டே இருக்கேனாக்கும். என் புள்ள வரட்டும், அவனுக்கு சொன்னதான் தெரியும் எவ்வளோ செலவு பண்ணுறான் என்ன ஏதுன்னு. லட்சுமி, உன் மருமகளே மன்னிப்பு கேட்டா அப்புறம் இது உனக்கு போதாதா? உன் மாயன்ட்ட போய் சொல்றேங்கிற? இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதான் இதோட விட்டுரு. அதெல்லாம் முடியாது. நீங்கள் சொல்கிறத நான் கேட்கல, அவ சொன்னா நான் கேட்பேனா? என் புள்ள வரட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கு எல்லாமே. லட்சுமி, என் கோபத்துக்கு நீ ஆளாகாத. அப்புறம் தான் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். சரிங்க, விடுங்க. நான் எதுவும் சொல்லலை நம்ம பிள்ளைகிட்ட. சரிங்களா? இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? வாங்க போய் படுக்கலாம். நமக்கும் மணி ஆகுது. அவள் என்னமோ கிச்சனில் பார்த்துக்கிட்டோம், வேலை செஞ்சுக்கிட்டோம். நம்ம ஏன் பார்த்துக்கணும் எல்லாமே. சரிம்மா, அவன் சமாதானமாயிட்டா. நீ போய் தூங்கு. அவன் பையன்ட்டு எதுவும் சொல்ல மாட்டான். ரொம்ப நன்றிங்க மாமா. ஆமாம், இவன் நன்றியெல்லாம் யார் கேட்டா? நன்றி கேட்டவ.